Hi business sisters, welcome to this new video. இந்த ஸ்டார்டிங்ல சில இதை வந்து இந்த மைக்ரோஃபோன் வைக்காம பண்ணியிருப்பேன். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கச்சன்னு இருக்கும். முன்னாடி பேசுனதை பின்னாடியும் பின்னாடி பேசுனது முன்னாடி இருக்கும். இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் கோர்வையா வேணும்னு சொன்னா 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்துட்டு இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வாய்ஸ் பிரச்சனை இருக்குங்காண்டி இதை அட்டன் பண்ணேன். இப்போ டாப் கெய்னர்ல இருந்து இப்போ நான் இதை கண்டினியூ பண்ணிடுறேன். கண்டினியூ பண்ணி வீடியோ முடிச்சிடறேன். அதுக்கப்புறமா பின்னாடி வந்து ஸ்டார்டிங் உள்ளது வரும். இன்னைக்கு மட்டும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனா முக்கியமான எல்லா விஷயமும் இருக்கும், அதை பாத்துங்க. இன்னைக்கு டாப் கெய்னர் வந்து பெல் 2% அப். பெல்ல பத்தி இப்ப சொல்லிதான் ஆகணும். பெல்லு தான் என்னுடைய போர்ட்போலியோ வந்து காப்பாத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். உங்க போர்ட்போலியோல எந்த ஸ்டாக் காப்பாத்துச்சு பிளஸ்ல இருக்குது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே மாதிரி மறக்காம லைக் பண்ணுங்க வீடியோக்கு, அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு வந்து டாப் கெய்னர் வந்து ரிலையன்ஸ் 1%, ஹெவி வெயிட்டான ரிலையன்ஸ் வந்து 1%, ஓஎன்ஜிசி 1%, என்டிபிசி 3.5%, டாப் லூசர் ஐசிஐசிஐ 3.5% டவுனு, எட்டர்னல் 3% டவுனு, ஸ்ரீராம் 3% டவுனு, ஆக்சிஸ் பேங்க் 2.5% டவுனு. அதே மாதிரி இன்னைக்கு பிஎஸ்யூ பேங்க் 2% டவுனு, பிரைவேட் பேங்க் 2.5%, பேங்க் நிப்டி 2.5%, ரியல் எஸ்டேட் 2% டவுனு, மற்ற எல்லா செக்டருமே 1% டவுனு. ஹெவி வெயிட்டான ரிலையன்ஸ் 1% டவுனு, (1+ அப்பு), மற்ற எல்லாமே டவுனு. ஐசிஐசி பேங்க் 3.5% டவுனு, ஹெச்டிஎஃப்சி 2.5% டவுனு, ஸ்டேட் பேங்க் 2.5% டவுனு, ஏர்டெல் 2% டவுனு, டிசிஎஸ் 3.5% டவுனு. பேங்க் நிப்டியை பொறுத்தவரை இது பாருங்க எவ்வளவு பெரிய ஃபால் விழுந்திருக்கு. லைஃப் டைம் ஹைல இருந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா 61,764 டு இன்னைக்கு வந்து 57,696 தான் கீழே. 4,068 பாயிண்ட்ஸ் மேல இருந்து கீழே விழுந்திருக்கு. எத்தனை ட்ரேடிங் செஷன்ல? 2, 4, 6, 8, 10 ட்ரேடிங் செஷன்ல 4,000 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 6% டவுன் ஆயிருக்கு. ஒரு குற்றால நீர்வீழ்ச்சி மாதிரி விழுந்திருக்கு பாருங்க. இது வந்து இன்ஃபிளேஷன் ஓரியன்ட் நிபுணர்களால் சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னைக்கு 58,807 டு 57,696, 1,100 பாயிண்ட்ஸ் டவுன். எல்லா கேண்டிலுமே எல்லா பேக்ஸுமே ரெட். சப்போர்ட் 57,000, ரெசிஸ்டன்ஸ் 58,500. கோல்ட பொறுத்தவரை 5,087 ட்ரேட் ஆகுது. மார்க்கெட் கீழே போகுமா மேல போகுமா அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கு. இது ஒரு சப்போர்ட் லைன்ல அப்படியே டச் ஆயிட்டு 4 நாளா தொடர்ந்துட்டு இருக்கு. இது பழைய சப்போர்ட் லைன்ங்கிறத நம்ம பார்க்கணும். முன்னாடி போட்ட இது லைன் டச் பண்ணி போயிட்டே இருக்கு. இதோட லைஃப் டைம் ஹை 5,602, கீழே 4,400 வரங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னைக்கு போர்ட் ரேட் 14,960, $290 சில்வர். இது சில்வர் அதை தொடர்ந்து $82 ட்ரேட் ஆகுது. அதுவும் அப்படி கோல்ட ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. கொஞ்ச நாளாவே அதுக்கு சம்மந்தம் இல்லாம ட்ரேட் ஆகும். இப்போ கோல்ட கரெக்டா ஃபாலோ பண்ணுது. அண்ணனை ஃபாலோ பண்ணி தம்பி போயிட்டு இருக்காரு. 121ங்கிறது லைஃப் டைம் போய் 60 கிலோ வரைக்கும் இறங்குச்சு. பாதி வரைக்கும் 50% வரை இறங்குச்சு பார்த்தோம். யுஎஸ் ஆயில் வந்து 6.5% ஏறி வரலாறு காணாத அப்பல போயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட $84 இப்போ போயிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு ஏறப்போதோ இறங்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நல்லா மேலே ஏறி போய் கொண்டே இருக்கிறது. பிட்காயின் அதே மாதிரி 70,000 பக்கமா ட்ரேட் ஆகுது. அது கிலோ 60,000 வரை வந்தது. அது 1,20,000 தான் அதோட லைஃப் டைம். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸ் 4%, S&P 0.5% டவுன், நாஸ்டாக் 3.5% டவுன். யூரோப் மார்க்கெட் எல்லாமே பிளாட். இங்கிலாந்து, இட்டாலி, ஜெர்மனி முறையே FTSE, CSE, DAX. அதே மாதிரி ஆசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை மிக்சடு. ஜப்பானுக்கு 0.5% அப், சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் பிளாட், ஹாங்சங் 1.5% அப், டைவான் வெயிட்டேஜ் 0.5% அப், கொரியா கோஸ்பி பிளாட், SCT காம்போசிட். கொரியா கோஸ்பி கொஞ்சம் மூச்சு விடுதுன்னு நம்ம நினைச்சுக்கலாம். 20-30% இறங்கிச்சு மேல இருந்து கீழே. SCT காம்போசிட் 0.5% டவுன், ஜாகதா இந்தோனேசியா 1.5% டவுன், சங்கை சைனா 0.5% அப். இன்னைக்கு ஈவெண்ட்டை பொறுத்தவரை இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் டாட்டா வரதுக்கு யூஎஸ்டி டாட்டா தான் மெயின் முக்கியம். ஏன்னு சொன்னா யூஎஸ்ல வாருக்காக வேண்டி ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எக்கச்சக்கமா காசா வார்க்காண்டி கொடுத்து எக்கனாமி பிரச்சனைல இருக்கு. இப்போ ஈரான் வார்க்காண்டி எக்கச்சக்கமான பணங்கள் போட்டிருக்காங்க. மிகப்பெரிய செலவு. இனிமே வர டேட்டாஸ்ல எது நெகட்டிவ் இருந்தாலும் மார்க்கெட்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு வந்து நான் ஃபார்ம் பேரோல்ஸ் எந்த டாட்டா இருந்தாலும் இனிமே யூஎஸ்ல கவனமா உற்று நோக்குவாங்க. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, ஆவரேஜ் ஹவர்லி ஏர்னிங்ஸ், ரீட்டைல் சேல்ஸ் டாட்டா எல்லாமே இன்னைக்கு வருது. ஈரான் போர்னால மார்க்கெட் கீழே இறங்குச்சு. அப்புறம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை என்ற செய்தினால அப்புறம் ஏறிச்சு மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் யூஎஸ் ஆயில் டேங்கரை நேற்று அடித்ததுனால உலக மார்க்கெட் எல்லாமே இறங்குச்சு. வெள்ளிக்கிழமையான இன்று என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அதே மாதிரி திங்கட்கிழமை என்ன நடக்கலாம்ங்கிறத டெக்னிக்கல் அனலைசிஸ் மற்ற அனலைசிஸோட பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில லைவ் இப்போதைக்கு இந்த வார் லைவ் என்னங்கிறத பார்த்துட்டு மற்ற மார்க்கெட் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பிரிக்ஸ் பற்றி ஒரு அல்ஜசீரால ஒரு இது வந்திருக்கு. பிரிக்ஸ் பிளாக் டிவைடட் ஓவர் US இஸ்ரேல் அட்டாக்ஸ் அண்ட் ஈரான் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிரிக்ஸ் நாடுகள் வந்து ஒன்று எப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
சவுத் ஆப்பிரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா பேச்சுவார்த்தை போர் நிறுத்தது பேச்சுவார்த்தை பேசணும்னு சொல்லியிருக்கு. அப்புறம் வந்து சைனாவும் பேச்சுவார்த்தை சொல்லியிருக்கு, ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை சொல்லியிருக்கு. இப்படி சொல்லிட்டு கடைசியாக கேள்வி கேட்குறாங்க, இந்தியா ஏன் இன்னும் எதுவுமே பேசாமல் இருக்குது, வாட் இஸ் செட் இந்தியா செட்னு போட்டிருக்காங்க. இந்தியா எதுவுமே இதை பற்றி, ஏன்னா பிரிக்ஸ் நாட்டுடைய ஃபவுண்டர் மெம்பர் இந்தியா, பல மெம்பரில் இந்தியா ஒன்று, ஏன் ஒன்றுமே சொல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா மூவிங் க்ளோசர் டு இஸ்ரேலா, ஏன்னா போர் நிறுத்தத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இஸ்ரேலுக்கு போனார் நம்ம பிரதமர் மோடி. அது ஒரு கேள்வியை இது இந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க. இல்லாட்டி யூஎஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்குதா இந்தியாவுக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இது பண்ணுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் வாய் திறக்கல நம்ம இந்த போர் பற்றி, போர் நிறுத்தமோ இல்லை பேச்சுவார்த்தையோ, போரில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஈரான் சரி, கல்ஃப் கண்ட்ரிஸும் சரி, கல்ஃப் நாடுகளுடைய பிஎம் பிரசிடெண்ட்டை மட்டும் பேசியிருக்காப்புல. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு சோசியல் மீடியாவில். அடுத்தது லைவ் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா, இப்போ வந்து 3 நிமிஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் ஹிட் சதர்ன் லெபனானை வந்து அப்படி சல்லடையாக உடைச்சி தள்ளிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. இதில் காரணம் என்னென்னா, ஹெஸ்புல்லா வந்து அந்த காமேனி அவங்க தலைவராக போட்டிருக்கிற அவங்க இறப்புக்காக வேண்டி இஸ்ரேல் மேலே தாக்குனாங்க. அதுக்கு பதில் தாக்கல் இங்கே இஸ்ரேல் மிக மோசமாக தாக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கிரெம்லின் சேஸ் த வார் இன் ஈரான் ஃபீல்டு சிக்னிஃபிகண்ட் டிமாண்ட் ஆன் ரஷ்யன் எனர்ஜி. அதாவது இந்த வார் வந்து ரஷ்யாவுடைய எனர்ஜி உலகத்துக்கு தேவைப்படுது சொல்லல. அதே மாதிரி யுனைடெட் நேஷன் வந்து பீஸ் ஆர் சான்ஸ், அதாவது அமைதியை நோக்கி உலகம் போகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூஎன் ரைட் சீஃப் குயிக் ப்ரோப் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப்டர் டெட்லி ஈரான் ஸ்கூலில் அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட நிறைய பேர் 175 பேர் இறந்தாங்க. குழந்தைகள் 165 கேர்ள்ஸு, அப்புறம் ஸ்டாஃப் எல்லாம் சேர்த்து 175 பேர். அது உலகமே கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் வந்து யூஎன் சொல்லுது, இது வந்து அக்கௌண்டபிலிட்டி யாருன்னு சொல்கிறது, இதை வந்து ப்ரோப், அதாவது இதை வந்து இதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இருந்தது. அப்புறம் இஸ்ரேல் ஜெட்ஸ் கண்டக்டட் சர்வீஸ் ஃப்ளைட் டு லெபனான். அப்புறம் ஈரான் குர்திஸ் குரூப் வந்து ஸ்டக் பை ட்ரான்ஸ் ஈராக்கி குர்திஸ் ரீஜன். ஈராக்கில் உள்ள குர்திஸும் இவங்களை அடிக்கிறாங்க. இது ஈராக்குடைய எம்பசி இது அங்கேயும் உள்நாட்டு குழப்பம் போயிட்டுருக்கு. அப்புறம் அஜர்பைஜானில் நாங்கள் அடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லுது. ஆனால் வந்து அஜர்பைஜான் வந்து ஈரானுடைய டிப்ளமேட்டிக் அங்கே உள்ள எம்பசி, கன்சுலேட் இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க. கத்தர் எனர்ஜி சொல்கிறாப்புல வார் குட் பிரிங் டவுன் தி எக்கனாமிக்ஸ் ஃபார் த வேர்ல்டு. உலகத்தில் ரொம்ப பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு கத்தர் எனர்ஜி மினிஸ்டர் சொல்கிறாப்புல. பஹ்ரைன் வந்து 78 மிசைலு 140 ட்ரான்ஸை இப்போ, ஏன்னா அங்கே இஸ்ரேலுடைய கன்சுலேட் இதெல்லாம் இருக்குது. அதனால் அங்கே மிகவும் பாதிப்பை சேதத்தை ஏற்படுது ஈரான். ஓகே. அதே மாதிரி இஸ்ரேல் மிசைல் வந்து ஒரு ஆளுக்கு சேதப்பட்டதாக இங்கேருந்து அனுப்புனதில் சொல்லப்படுது. அதே மாதிரி ஈரானுடைய நெக்ஸ்ட் சுப்ரீம் லீடர் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டதாகவும் அதை வந்து டிக்ளேர் பண்ணாமல் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. ரைட்டா? அதே மாதிரி இஸ்ரேல் மிலிட்ரி அதாவது காஸ்ட் ஆஃப் ஈரான் ஒர்க் கம்மிங் இஸ் ஷாக் யூஎஸில் சொல்கிறாங்க. ஒரு ஆர்டிக்கிள் வந்து மிகப்பெரிய பொருளாதார சீரழிவு, பொருளாதார உலகம் வந்து சந்திக்கிற இருக்கும். அதுவும் அமெரிக்கா பொருளாதார இது பண்ணிருக்கு இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது இந்த வார்னால. அதே மாதிரி இப்படி நிறைய இது இருக்குது. நீங்கள் கூட பார்த்துங்க. என்னென்று இதுதான் உலகத்தில் உள்ள பிரச்சனை. இவங்களும் அடிக்கிறாங்க, அவங்களும் அடிக்கிறாங்க, இறந்துட்டு இருக்காங்க மக்களுங்கிறத. இது வரைக்கும் டெத் டால் ஈரான் ரீச்சஸ் 1332 பேர் இறந்துருக்காங்க சொல்லப்படுது. அதோடைய லிஸ்ட்டு கூட இதில் இருக்கும், பார்த்தா தெரியும் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்ட்டு. ஓகே, அதை நீங்கள் ஆன்லைனில் கூட பார்த்துங்க. ரைட்டா? அடுத்த நம்ம மார்க்கெட்டில் வந்துடலாம். இன்னைக்கு யூஎஸ் விக்ஸ் வந்து மறுபடியும் இந்தியா விக்ஸ் வந்து மறுபடியும் 11% ஏறி 19.94 20 பக்கமாக வந்திருக்கு. ஃபியர் அதிகமாகிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.
அதே மாதிரி ஐஎன்ஆர் 92 பக்கமாக தான் இருந்துட்டு இருக்கு 91.72, அது ஒரு கவலை. அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி காலையில் லோவர் ட்ரேட் ஆனதுனால கேப் டவுன் சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேன் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிங்க. ஃபேக் ஐடியில் ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். எனக்கு ஆதரவளிக்கிற அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நேற்றைய க்ளோஸ் 24,765. இன்றைய ஓப்பன் இது 5 மினிட்ஸ்க்கு மாற்றிடுறேன். இன்றைய ஓப்பன் 24,656. இதுதான் 9.4க்கு ஒரு ஹையை கிரியேட் பண்ணிச்சு 24,700. அதுதான் என்னுடைய ஹை கூட. அதில் இருந்து மார்க்கெட் 24,550 to 24,650 பல தடவை 1 2 3 4 5 6 7ன்னு 7 தடவை மேலே கீழே 100 அதாவது 100 பாயிண்ட்ஸில் பல தடவை 7 தடவை மேலே கீழே போச்சு. கடைசியாக மேலிருந்து கீழே கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் 2:30 மணிக்கு சாடார்னு விழுந்தது. கடைசியாக 24,469 க்ளோஸ் ஆச்சு. இது டே கேண்டிலுக்கு மாற்றிடுறேன். இதுதான் நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுவோம். இந்த ரெட் கேண்டில் தான் ஓப்பன் 24,656, ஹை 24,700, லோ 24,415. ஏன்னு சொன்னா 3 நாள்ல டிஐஸ் வந்து 25,815 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு எங்க இருந்தா பணம் வருதுன்னு தெரியல. அதாவது இன்வெஸ்டர்ஸ் பணத்தை போடுறாங்க, அதே மாரி வாங்குறாங்களோன்னு சொல்லிட்டு சில நிபுணர்கள் சொல்றாங்க. எஃப்ஐஸ் வந்து இது வரைக்கும் 15,800 கோடி, இவங்க அதை விட டபுளா வாங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மார்க்கெட்டை தூக்கி முடியும். அது ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகுங்கிறது நிபுணருடைய கருத்து. ஆப்ஷன் செயினை பொறுத்தவிட ஓவர் சோல்ட்ல இருக்கு. இப்போ வந்து 16.55 divided by 24.56 0.67ல இருக்கு. டாட்டா மாறுபடலாம் லைவ் மார்க்கெட்ல. இப்போதைக்கு ஓவர் சோல்ட்ல இருக்கிறது. அடுத்ததாக சில நியூஸஸ் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கலா பார்ப்போம். யூஎஸ் 30 நாள் ரஷ்யா கிட்ட நீங்க வாங்கிக்கலாம்னு இந்தியா கிட்ட சொல்லியிருக்கிறதாக இந்துஸ்தான் டைம் நியூஸ் 18 எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து எதிர்கட்சியான காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கு. நம்ம தமிழ்நாடு சேர்ந்த மு.க. ஸ்டாலினும் கேள்வி கேட்டிருக்காரு. யார் பெர்மிஷன் கொடுக்கணும் நம்ம ஆயில் வாங்குறதுக்கு? நம்ம நினைச்சா எங்க வேணாலும் வாங்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணியிருக்காரு. இது நியூஸ் 18ல வந்திருக்கு. அப்புறம் அடுத்த தலைவர் வந்து ஈரான்ல எனக்கும் பங்கு வேணும்னு ட்ரம்ப் கேட்டதாக எல்லா நியூஸ்லயும் வந்திருக்கு. எந்த உலக நாடுகள்ல எங்க யார் தலைவராகிறத கூட ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது அமெரிக்கா தலைவர் இதாகுமோங்கிற ஒரு அச்சம் ஏற்படுது. இனிமே எல்லா நாடுகள்லயுமே தலைவர்கள் பொம்மை தலைவர்களாக தான் வைக்கப்படுமோங்கிற ஒரு அச்சம் ஏற்படுது. அடுத்தது இதுக்கெல்லாம் காரணம் வந்து எல்லாரும் தலையாட்டிட்டு இருந்ததுதான். எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இருந்தால் பிரிக்ஸ் நாடுகளே பாருங்க பிரிஞ்சு போய் கிடக்குது. யூரோப்பியன் யூனியன் பிரிஞ்சு போய் கிடக்குது. யுனைடெட் நேஷன் அப்படின்னா என்னங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லாருமே பிரச்சனையில இருக்கிறதுனால தடையெடுத்தவன் தண்டல்காரன் சொல்லி கதை போயிட்டு இருக்கு. இப்போ டெக்னிக்கலா நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு எஃப்ஐடிஐ வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஆப்ஷன் செயின் நெகட்டிவ், ஜியோ பொலிட்டிக்ஸ் நெகட்டிவ். இப்போ கேண்டில்ஸ் பார்த்துருவோம். சம்பந்தம் இல்லாம 4 நாள் ட்ரேட் ஆயிருக்கு. இந்த கேண்டில்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த பாருங்க, சம்பந்தம் இல்லாம இந்த 4 கேண்டில்ஸ், அதாவது கேப் டவுன் ஆகி கிரீன் கேண்டில், கேப் டவுன் ஆகி கிரீன் கேண்டில், கேப் டவுன் ஆகி கிரீன் கேண்டில், இது கேப் டவுன் ஆகி ரெட் கேண்டில். அதாவது மேல இங்க ஒரு கேண்டில், இங்க ஒரு கேண்டில், சம்பந்தமே இல்லாம மேல கீழே மேல கீழே மேல கீழே அடிச்சிட்டு இதே மாதிரிதான் சம்பந்தமே இல்லாம இந்த வார் முடிகிற வரைக்கும் கேண்டில்ஸ் உருவாகலாம்ங்கிற ஒரு ஐயா இருக்குது. இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.